guys, இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல பக் ஷாக் விளையாடுவோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி விளையாண்டுருக்கேன்னு தெரியுமா? அது நானும் என் அண்ணன் விளையாண்டது. அதில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ப்ளஸ் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் காட்டல. இப்போ ஒரு ரேண்டம் பிளேயரை போய் சம்மந்தமே நம்ம சிங்கிள் பிளேயர் என்ன மாதிரி சீட்டர் வேண்டாம். ஈஸி நார்மலே போ. நார்மல் ஈஸி போ. அதனால பேச மாட்டோம்ல. ஓடு. ஏன் இதே மாதிரி தானே இருக்கும். கைஸ் ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சி கொள்ள வந்துச்சு. கேட்டை கிளிக் பண்ணணும். நாம தேவையில்லாம அவங்க அப்படி கொடுத்தாங்களா? சும்மா கிளிக் பண்ணணும்ட்டாங்க, அதெல்லாம் கிளிக் பண்ணியாச்சு. பூதம் என்னது ஜெனரல் நம்ம எதையும் வாசி பத்திர கூடன்னு சொல்லி எவ்வளோ குட்டியாக போட்டு நேம் போடணுமா? நம்ம சும்மா ஹெச்ஜிடி ஹெச்ஜிடி கிங்லாம் வேண்டாம், சும்மா ஒரு பேட்டை போட்டு விடு. ஹெச்ஜிடி ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே என்ன மூணாவது ரவுண்டுக்குள்ளே செத்து போயிடுவோம் காட்டுது. டீல ஹெச்ஜிடி நம்ம ரெண்டு பேருக்கு ரெண்டு தான் லைஃபா? இன்னும் ஒரு லைவ் புல்லட்டு 2 பிளாங்க்ஸு. ஓ ஓகே. ஐயோ அவன் தான் ரீலோட் பண்ணுறான்னா போட்டு தெளிய மாட்டேன்னு நினைக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெட்டி இங்கே வரணும். இங்கே ஒரு பெட்டி வரணுமே. எங்கே அது? ஒன்றும். ஓ நோ பெட்டியா? ஐயோ ஃபஸ்ட் இது நான் என் மேலே போட்டேன்னா போடு. என் மேலே போடும். ஸ்கிப் கொடுத்துட்டணும். ஓ இது என்ன? போட்டுரும் சாகடா டீலர். கமான் போய்ட்டோ. ஓடு வேற லெவல். ஒரு பிளேட் போய்ட்டு அவ்வளோதான். அவனுக்கு ஒரு ஹெச்பி போய்ட்டு ஒரு லைஃப் போய்ட்டு லைஃப் அவ்வளோதான். ஸ்கிப் ரிட்டர்ன் அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணிட்டான். ஸோ அதனால் அடுத்த ரவுண்டு 3 லைவ் புல்லட்டு 2 பிளாங்க்ஸ். பக்ஸ்ன்ற என்ன பக்ஸ் இது? இன்ட்ரெஸ்ட் ஷேர் சீசன் அன்னோன் ஆர்டர். இப்போமா பொருள் கொடுப்பாங்களா? இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்ச பொருளே கிடையாது. இந்த டீலரே போடுவோம் எதுக்கும். டீலரே டாடா பை பை குட் பை. அவ்வளோதான். 2 லைஃப் போயிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஹெச்ஜிடி விங்ஸ் அவ்வளோதான். முடிஞ்சதில்ல அவ்வளோ. செகண்ட் ஐயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டா? ஐயோ அது வேறு இருக்கா? தேர்ட் ஆஃப் வேறு இருக்குது. அதில் 4 லைஃப் இருக்குது. இட்ஸ் மேக் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங், லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். பொருள் தராங்கயா? பரவாயில்ல. 2 ஐட்டம்ஸ் ஒரிஜினல் கேம் மாதிரி செதுக்கியிருக்கீங்களே. அதான் மோர் ஐட்டம்ஸ் எவ்ரி லோட் பிஃபோர் எவ்ரி லோடு. எல்லா ரோலாக முன்னாடி எல்லாம் வருமா? என்னது பால்? ஆப்பிள். ஓ இது மெடிக்கெட் மாதிரி. கோலா இது தெரியுமா? 2 லைவ் 3 பிளாங்க்ஸ். சரியா? இது ஒன்று ஸ்கிப் பண்ணி விட்ற. அந்த கோலாவை குடிச்சனா அவனுக்கு ஒரு ஹெல்த்து. இது காஃபன் இருக்குல்ல. ஆப்பிள் சாப்பிடாத. யுவர் பேங்க் யுவர் ரேங்க் ஷாட்கன் எண்ட் தி ரவுண்ட் ஆன் லாஸ்ட் ஷெல். அப்படினா ஆப்பிள் சும்மா கிளிக் பண்ணி சாப்பிட்டான். 5 இருக்கு. ஜிகண்ட் டீலரே போடும். தலையரே ஐயோ பிளாங்க் ஆகிட்டே. ஐயோ அடுத்த பிள்ளை கண்டிப்பாக அடிச்சிடுவான் நம்மளை. இல்லை 3 அளவு 2 பிளாங்க் தானே இருந்துச்சு. ஏன் அவன்கிட்ட காஃப் வேறு இருக்குல்ல. அவனை ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டானே. அது மூஞ்ச பாருல சிரிப்பாக வருது. பண்ணி இருக்கான். ஐயோ காஃப் வேற மாட்டிட்டான். சோழி முடிஞ்சு 2 பிளேட்டு கரெக்டாக இருக்குவானே. காஃப் ஆகிட்டு இப்போ அடுத்த பிளேட்டு கரெக்டான வந்துடும். ஆனால் இன்னும் 2 இல்லை இப்படி தான் டர்ன் ஹெட்ஷாட் போயிரும்ல அவனுக்கு. அடுத்து 3 புல்லட் தொடர்ந்து. அதுதான் இது அலைவ் தான். இப்போ அடுத்து அவனோட இது இதுக்கு சரி வேணாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு டீலரை போட்டுருவோம். அவன் ஸ்கிப்பு தான் பண்ணான். அவன் சுடல. அது மறந்துட்டு இன்னும் 1 பிளேட் இருக்கா 2 பிளேட் இருக்கான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்மளை போட்டுரும். ஃபீல் போட்டான். கரண்ட் கூட தள்ளி விட்டாங்க நம்மளே. இந்த கோக்கு குடி. கோக்கு குடிக்கிட்டா? இல்லை வேண்டாம். புல்லட் 2 இரு அடுத்தது செத்தான். சிவராண்டி காஃபி ஆப்பிள் இருக்கு. அவன்கிட்ட மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குல்ல, கண்டுபிடிச்சிருவான். 4 பிளாங்க்ஸ் இருக்கு. ஆப்பிள் வச்சிருப்போம். தேவைப்படும் எதுக்கும் நம்மளுக்கு. 2 லைஃப் கீழே போகாமல் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம்.
இல்லை இது தேவையா அவனுக்கு இந்த வாடை? ஸ்கிப். இவ எடுத்து விடுவோம். ஐயோ ஒருத்தர். ஐயோ தேவையில்ல வேலையை பார்த்தாச்சு. ஓ சோ சேடு. இரு அந்த பீர் பாட்டில் குடிச்சு பார்ப்போம். வீர் கோலா கோலா கோலா. வெரி இன்ட்ரெஸ்டிங். போட்டுலேயே போட்டுருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டீலர் ஸ்கிப் ரிட்டர்ன். என்ன ஐயோ ஐயோ காஃப் பண்ணிட்டான். ஸ்காய் முடிஞ்சிட்டு அடுத்துக்கிறான். கண்டினியூஸாக 2 பிளேட் இறக்கிடுவான். ஸ்கிப் பண்ணிட்டான். இப்பவும் அவன்ட்டா ஸ்கிப் ரிட்டர்ன். போட்டு வீட்டு கிளம்பு தம்பி. பாய் பாய் டாடா see you குட் பை. இன்னும் அவனுக்கு 3 நம்மளுக்கு 3 கரெக்டாக 3 இருக்கு. ஏய் காஃபி இன்னும் இருக்குல்ல. டென்ஷன் ஆகுது. அவன் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கான். நம்ம பைத்தியக்காரன். அதான் நானும் காஃபி வச்சிருக்கேன். நான் மாற்றம் பாட்டில் எடுத்துருவோம். இன்னும் இல்லை சா டபுள் டேமேஜ் கொடுக்கும். 2 சா சரியா இரு. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன். ஒரு பிளாங்க் தான் இருக்குது சரியா இரு. இந்த அவன் ரீலோட் பண்ணுறான். ஆப்பிளை முதல்ல சாப்பிட்றணும். ஆப்பிள் ஈட்டிங். அடுத்து காஃபை மாட்டி விட்டுருணும் அவனுக்கு தலைவருக்கு. போயிட்டு வர தம்பி. காஃப் மாட்டியாச்சு. அடுத்து பீர் பாட்டில் இருக்குது கோலா. அதையும் குடிப்போம். குடிச்சாச்சு. என்னாச்சு? எஃபெக்டிவ் லைவ். ஐயோ ஒன்று எடுத்து வெளியே போட்டானே. லைவ் புல்லட் வேறு அது. சரி எடுத்து முனியை கட் இரு கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து அவனுக்கு டபுள் டேமேஜ் கொடுக்கணும். டீலர் செத்து போடா. ஒரு லைவ்ல வெளியே போயிட்டானா இன்னும் ஒரு இது வரணும். 2 போயிடுச்சு அவனுக்கு. இப்போ 1 தான் இருக்கும் பாரு. போடு அவ்வளோதான். அவனுக்கு ஹெச்பி இல்லை. ஆப்பிள் இருக்கல கண்டிப்பாக ஆப்பிள் சாப்பிட்றோம். அந்த தீனி பண்ணுற கண்டிப்பாக திங்கி பாரு. அவன் காஃப் இருக்க வந்துட்டு செத்துருவான். அவன் கண்டிப்பாக செத்துருவான். நம்ம அடிச்சிடலாம். டாட்டா see you. அவ்வளோதான். இந்த ரவுண்டையும் ஜெயிச்சாச்சு. நம்மளுக்கு 4 லைஃப் இருக்குல்ல. தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். IGG wins. அடுத்த ரவுண்டு இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான ரவுண்ட். டெட் ரவுண்டு. இப்போ வேற அவன் ரொம்ப கேவலமாக அழிப்பானே. Long lost. He arrived at the final. No more election. தலை election blood. ஐயோ சரி சாடியே போகிறான். அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ என்ன பாட்டு கச்சேரியா? ஒன்றும் புரியல. நம்ம ஹெல்த்தில் என்னோட கனெக்டட் ஆகிட்டு. ஆமாம் டெத் ஆனோம்னா அப்புறம் கட் பண்ணி விட்ருவோம். ஒரு செகண்டு 5 6 5 5 6 கிட்ட இருந்துச்சுல. சரியா வரல. மோர் டைம்ஸ் பிஃபோர் எவ்ரி ரவுண்ட் லோடு. இப்போ எத்தனை பொருள் விட போகிறீங்க? 3 இன்ன வரைக்கும் நமக்கு அந்த இது மேக்னிஃபைங் கிளாஸ் கிடைக்கலன்னு கிடச்சி. என்ன இவ்வளோ பொருள் வருது? 4 பொருள். அவன்கிட்ட 3 மேக்னிஃபைங் கிளாஸில் ஒரு காஃப் வேறு இருக்குது. ஆமாம். இப்போ அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்து அந்த அருவா போடுறல. முதல்ல இல்லை ஒன்றும் இல்லை. முதல்ல காஃபை மாட்டிப்போம். அவனுக்கு ராசா வாங்கிக்கோங்க. மேக்னிஃபைங் யூஸ் பண்ணு. மேக்னிஃபைங் கிளாஸ் வடை பாரு. உள்ள என்ன புல்லட்டு? அலைவ் ரைட்டு. லைவ் இல்லை சாவு. அடுத்து வெட்டு டுமீல் கண்ணாடி டீலர் டாட்டா டுமீல். எத்தனை எழுதி போகுதுன்னு பார்ப்போமா? இரு 2 வெட்டி. இன்னும் 4 இருக்கு. அப்போ 6 எழுத்து. இன்னும் 4 இருக்குல்ல அவனுக்கு. ஆமாம். அவன்டா எழுத்து எடுத்துருக்கு ஒன்றும் இல்லை. ஏன்ட்டு எழுத்து எடுத்துருக்கு ஒன்றும் இல்லையே. காஃப் இருக்கு கவலைப்படாத. மறுபடியும் சாவச்சு வெட்டிட்டு போடுவேன். அவனுக்கு நம்ம 2 போடுவோம். இப்போ ஃபேக் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாங்க்குன்னு நினைக்கிறேன். பிளாங்க் இருந்துச்சா கண்டிப்பாக அவன் காஃப் போட்டு நம்ம இது பண்ணிடுவோம். இறப்பா இரு செத்தாவன். இன்னும் 2 தான் இருக்கு. அவளுக்கு ஃபுல் லைஃப் இருக்கு. தலைவருக்கு ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. என்னாச்சு? ஃபுல்லாக கட் ஆகிட்டுன்னு காட்டுது. ஹெச்பி 0ன்னு பார்ப்போம். ஓ இதுக்குன்னா அவன் சுட்டா அவன் செத்துருவான். அப்போ அடியா அப்படி தான் நினைக்கிறேன். மேக்னிஃபைங் கிளாஸ் வேறு வச்சு பார்க்கானே. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவானோல. அதானே நம்ம நினச்சது எப்படி தப்பாகும். ஐயோ கரெக்டாக அடிச்சுவானோல. ஆமாம் இப்போ லைவ்ல லைவ்ல. ஐயோ என்னடா சொல்கிறேன்? லைவ்ல எது? இப்போ இந்த சா வச்சு கட் பண்ணிட்டு அடி. எதுக்குல ரவுண்டு முடிஞ்சிட்டல? அப்படியா? முடிஞ்சிட்டு. ஐயோ வெரி இன்ட்ரெஸ்டிங். கோலா கோலா ஆப்பிள் இருக்குல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அவனுக்கு ஒரே ஆப்பிள் இருக்கு. ஒரே ஒரு பிளாங்க் தான்.
4 லைவ் இருக்கு. ஹீல் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு வயர் கட் பண்ணிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். கனெக்ஷன் கட். நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோம். டேஸ்டி as hell ஆப்பிள். ஃபுல் லைஃப் இருக்கு. சா வச்சு கட் பண்ணிடுவாத. அவன் டென்ஷன் ஆயிடுவான் தலைவன். சா வச்சு அறுத்துக்கிட்டே இருக்காங்க. டீலர் மறுபடியும் வீல் டபிள் செத்தா. ஏஸ் என்ன இதை ஃபஸ்ட்டே சொல்லணும் தெரியுமா? சாரி கைஸ், இது ஈஸி கிடையாது, நார்மல் மோடு. ஏன்னா சைடில் பாருங்கள் நார்மல். நாங்கள் வெளியே இல்லைன்னு சொல்லி உள்ளே போக மாட்டேங்குன்னு சொல்லி நாங்கள் வெளியே போய்ட்டு மறுபடியும் நோட வந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நோடில் வந்துட்டேன். ஸோ ஜெய்ஜாய்ஸ் அடுத்தோட எப்படி இருக்கும் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சீட்டர் மோடுன்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அந்த மோடில் எப்படி ஆடுறான், ஜெயிக்க முடியுமா முடியாதா, அப்படி முடியலன்னா அடுத்த ரவுண்டு போட்டு அதுலேயே ஜெயிக்க முடியுதா அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, அவன் பணக்காரன் ஆகிட்டோம், காசு அள்ளி கொடுத்துட்டார் தலைவர், தூக்கிட்டு போயிடுச்சு. மேட்ச் ஓவர். $80 அருமல்ல. 25. டூ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா 25 ரோப்ளக்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கண்டினியூ. ஓகே, என்ன ஆகுது? என்னமோ ஒரு இது சவுண்டு கேட்குது. முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.